கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு அடையாளம் கேட்கின்றார்கள். இயேசு கிறிஸ்துவும் அடையாளம் கொடுக்க மறுக்கின்றார். ஆக எதற்காக அடையாளம் கேட்கிறார்கள் என்றால், இயேசு மட்டும்தான் புதுமை செய்தாரா, இயேசு மட்டும்தான் மனமாறுகள் என்று அறிவித்தாரா என்றால் கிடையாது. பலர் அவ்வாறு சொல்லி வந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை போல எந்த ஒரு மனிதரும் அதிகாரத்தோடும் பேசவில்லை, அதிகாரத்தோடு பேய்களை ஓட்டவில்லை, அதிகாரத்தோடு புதுமைகள் செய்யவில்லை, அதிகாரத்தோடு பிறருடைய குற்றங்களை அவர் சுட்டிக்காட்டவில்லை. ஆகவே இந்த மனிதர் எல்லாரையும் விட தனித்துவமாக இருக்கின்றார். உண்மையிலேயே இவரிடம் இறைப்பற்றும் இறைவனும் இருக்கின்றார் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவிடம், நீங்கள் உண்மையிலேயே இறைமகன்தானா, நீங்கள் உண்மையிலேயே மெசியாதானா, இறைவனால் அனுப்பப்பட்டவர் தானா, எங்களுக்கு ஒரு அடையாளம் காட்டுங்கள் என்று அவரிடம் கேட்கின்றார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அடையாளம் கொடுக்க மறுக்கின்றார். காரணம் என்னவென்றால், எவ்வளவு ஆண்டுகள் இந்த இறைவாக்கினர்கள் கூறிய அனைத்தையும் இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருக்கின்றார். இவற்றையெல்லாம் பார்த்தும் இவர்கள் மனமாறவில்லை என்கின்ற பொழுது, இன்னும் என்ன ஒரு பெரிய அடையாளம் இவர் கொடுக்க வேண்டும்? அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை இவர்கள் பார்த்தால் கூட இவர்களுடைய மனம் மாறுமா என்றால் கிடையாது. ஏனென்றால் இவருடைய மனங்கள் முழுவதும் தீமைகளால் நிரப்பப்பட்டிருக்கின்றன. ஆக தீய தலைமுறையினர் என்று கூறுகின்ற பொழுது, இன்று நம்முடைய தலைமுறையை நாம் எடுத்துக்கொண்டு இருக்கின்ற பொழுது, நம்முடைய தலைமுறையானது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? தீய தலைமுறையினராக இருக்கின்றோமா, அல்லது தீமையிலிருந்து விலகுவதற்கு நம்மை தயாரித்து கொள்ளுகின்ற ஒரு தலைமுறையினராக இருக்கின்றோமா, அல்லது ஒரு நல்ல தலைமுறையினராக இருக்கின்றோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் என்றால் அது என்னவாக இருக்கும்? மிகப்பெரிய பாவம், பெரிய பாவம் என்றால் அது என்னவாக இருக்கும்? பாவம் என்பதை உணராமல் இருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு பாவம். ஆக இன்றைய நம்முடைய உடலில் ஒரு பெரிய நோய் என்றால் எதுவாக இருக்கின்றது? நம்முடைய உடல் செயல்பாடு அற்றது தான் மிகப்பெரிய ஒரு நோயாக இருக்கின்றது. உணர்ச்சிகளே இல்லாமல் ஒரு மனிதன் இருக்கின்றான் என்றால், உணர்வுகள் இல்லாமல் இருக்கின்றான் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை பயனற்றதாக இருக்கின்றது. ஆக இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற அனைத்தையும் எது பாவம் என்று உணர்ந்து கொள்ளாமல் இருக்கின்ற உணர்ச்சியற்ற ஒரு ஆன்மாவாக, உள்ளமாக இருக்கின்றது என்றால், அந்த உள்ளத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு அடையாளம், எவ்வேற்பட்ட பெரிய அடையாளம் கொடுத்தால் கூட அந்த மனமானது மாறுமா என்றால் கிடையாது. உணர்ச்சியற்றதாக, உணர்வற்றதாக இருக்கின்றது தான் நம்முடைய உள்ளமாக இருக்கின்றது. ஆக இன்று என்னுடைய உள்ளமும் என்னுடைய செயல்களும் ஒவ்வொரு நிமிடத்திலும் நான் செய்கின்ற பாவங்களை நாம் உணர்கின்ற மனிதனாக இருக்கின்றேனா, அவற்றை சிந்திக்கின்ற மனிதனாக இருக்கின்றேனா? அவ்வாறு இருக்கின்ற பொழுது நமக்கு அடையாளம் தேவையா என்றால் கிடையாது. இன்று எந்த ஒரு மனிதனும் இறைவனிடத்தில் அடையாளம் கேட்பது கிடையாது. இறைவனிடத்தில் பாவங்களை பற்றி சிந்திப்பதற்கு கிடையாது. ஏனென்றால் இந்த தலைமுறையினரை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் மறைத்து அவர்கள் கடினப்பட்டு செய்ததையெல்லாம் இன்று நாம் தெளிவாக செய்கின்றோம். அவற்றை பாவம் என்று உணர்கின்றோமா என்றால் கிடையாது. என்னுடைய வாழ்க்கை நான் செய்வதுதான் சரி என்று நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் நாம் முடிவு எடுக்கின்றோம். நாம் செய்வதுதான் சரி, நாம் செய்யாமல் இருப்பதுதான் தவறு என்று நாம் முடிவு எடுத்துக்கொள்கின்ற பொழுது, எந்த ஒரு நிலையிலும் இறைவனை பற்றி யோசிக்கின்றோமா, பிறரை பற்றி யோசிக்கின்றோமா என்றால் கிடையாது. ஆக இந்த பாவத்தை உணர்கின்ற மனதையே விட்டுவிட்ட ஒரு உள்ளமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, இறைவனை பற்றி சிந்திப்பதற்கும் அங்கு நேரமில்லை. இறைவனிடத்தில் நான் சேருவதற்கு நான் செய்கின்ற தவறுகள் அது தேவையற்றதாக இருக்கின்றது. இறைவனுடைய உறவு தேவையா என்பதையெல்லாம் சிந்திக்கின்றதை மறந்த மனிதர்களாக வாழ்கின்ற தலைமுறைகளாக நாம் மாறுகின்றோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நாம் இறைவனை தேடி வருகின்ற பொழுது நமக்கு இறைவன் வேண்டும், இறைவனுடைய உறவு வேண்டும், பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட வேண்டும் என்றெல்லாம் நாம் சிந்திக்கின்றோம். அது தேவையாக இருக்கின்றது. ஆனால் வருகின்ற தலைமுறையர்கள், நம்முடைய பிள்ளைகள், அவர்களுடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட ஒரு உணர்வுகள் இருக்கின்றது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த தவக்காலம் என்பது நமக்கு மட்டுமா?
என்னுடைய வாழ்க்கை மாறினால் மட்டும் போதுமா என்றால் கிடையாது. இந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளும் நாம் பிறருக்கும் கொடுக்க வேண்டும். ஆக பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை என்பது எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆகவே இத்தலைமுறையினருக்கு எந்த ஒரு அடையாளமும் தேவையில்லை என்றால் இன்று நாம் ஒவ்வொருவருமே அடையாளமாக மாறி இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து அன்று அவர்தான் மிகப்பெரிய அடையாளமாக இருந்தார். சாலமோனின் ஞானத்தை விட அவர் பெரியவராக இருந்தார். ஏனென்றால் கடவுளிடமிருந்து வருகின்ற ஞானத்தை சாலமோன் பெற்றிருந்தார். ஆனால் அந்த ஞானமே இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்றார். யோனா 3 நாட்கள் ஒரு திமிங்கலத்தின் வயிற்றில் இருந்தார். அதை எந்த மனிதராவது அறிந்திருந்தார்களா? இவர் பிறவினத்திற்கு செல்கின்றார், நீங்கள் மனமாறுங்கள் என்று கூறுகின்றார்கள். ஆனால் அவ்வாறு கூறுவதை அந்த மக்களும் அரசரும் கேட்கின்ற பொழுது உடனடியாக அவற்றை உணர்ந்து கொண்டு தம்முடைய வாழ்க்கையை மாற்றுகின்றார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அதைவிட பெரிய ஒரு அடையாளமாக நமக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுக்கின்றவராக, உயிர்த்தெழுதலை கொடுக்கின்ற மனிதராக இருக்கின்ற பொழுது நாம் அவரை எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கின்றோம், அவரை புரிந்து கொண்டிருக்கின்றோம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகின்றோம் என்பதை இன்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையையும் மாற்றுவோம். நம்மை நம்பியிருக்கின்ற பிறருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஏதுவான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக இத்திருப்பலியிலே வர வேண்டி மன்றாடுவோம்.